إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடையார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நாம் எல்லாம் இன்னும் மேலாக மதிக்கக்கூடிய மதிக்கப்பட வேண்டிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது சொல் செயல் அங்கீகாரத்தை தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியன்கள் மீதும் தபா தாபியன்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மர்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமா என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் எல்லாம் இறைவன் நம்மீது கடமையாக்கிய இந்த லுகர் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக தொடர்ச்சியாக அந்த தொழுகைக்கு பிறகு மிஷ்காத் எனும் ஹதீஸினுடைய அந்த வகுப்பில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளைக்கும் நாம் ஒரு ஹதீஸை குறிப்பிட்டு அதற்கான விளக்கங்கள், அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி பண்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்து வரோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கின்ற இந்த ஹதீஸ் என்பது மிக மிக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு ஹதீஸ். எல்லா ஹதீஸும் முக்கியமானது தான், எல்லா ஹதீஸும் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. இந்த ஹதீஸுங்கிறது ஒரு சாராரை குறித்தோ ஒரு தனிநபரை குறித்தோ ஒரு ஊரை குறித்தோ பேசப்பட்ட ஹதீஸ் கிடையாது. எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கையில அடிப்படையா உள்ளத்துல ஆள பதிய வைக்கக்கூடிய ஒரு செய்தி. இப்ப தொழுகையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தொழுகாதவனை நம்ம குறித்து சொல்லிடலாம், நீ தொழுகலை, தொழுகை குறித்து இப்படி சொல்லுது. தர்மம் செய்யலையா, அவனை குறித்து நம்ம சொல்லிடலாம். ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஹதீஸ் எல்லா மக்களுமே, நானா இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், இன்ன பிற மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாருமே உள்ளத்துல ரொம்ப ஆழ பதிய வைக்கக்கூடிய ஹதீஸ். அது என்ன அப்படின்னா, புகாரியில 2989வது செய்தியாகவும், புகாரியில 6021வது செய்தியாகவும், முஸ்லிம்ல 1009வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வல் கலிமத்து தய்யிபத்து, தூய்மையான வார்த்தை இருக்குதில்ல, நல்ல பேச்சு இருக்குதில்ல, சதக்கத்துன், அது சதக்காவாகும், தர்மத்தினுடைய நன்மை அதற்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என்ன, நாம ஒருத்தர்கிட்ட நல்ல முறையில பேசுறோம் தெரியுமா, இந்த பேச்சின் மூலியமாக அவருக்கு தர்மத்தினுடைய அந்த சதக்காவினுடைய நன்மை இருப்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் தன்னுடைய புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டனா, தர்மம் யார் யாருக்கு செய்யணும் சொல்லுங்க? பணக்காரர்கள் ஏழைகளுக்கு செய்யறது, மார்க்க விஷயத்துக்காக கொடுக்கறது, இப்படி தர்மத்துல பல விதமா இருக்குது. பொதுவாகவே பணக்காரர்களா இருக்கிறவங்க ஏழைகளுக்கு கொடுக்கறது. ஆனா 2 பணக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாருமே பணக்காரங்களா இருக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல நாம தர்மத்தினுடைய நன்மையை எப்படி அடையிறது அப்படின்னா, இதை போன்ற அந்த பேச்சுக்கள் இருக்குது இல்ல, இந்த பேச்சுக்களின் மூலியமாக அந்த தர்மத்தினுடைய நன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. புரியுதா? அல்லாஹ்வுடைய அதை சொல்றாங்க, நல்ல ஒரு பேச்சுங்கிறது உங்களுக்கு சதக்காவினுடைய நன்மை, தர்மத்தினுடைய நன்மையை கொடுக்குது. நீங்க அவர்கிட்ட நல்ல விதமா பேசுறீங்க தெரியுமா, உங்களுக்கு சதக்காவுடைய நன்மை கிடைச்சிருச்சு. இப்ப அவருக்கு கிடைக்கணும்ல, அதுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் வழியை சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து அவர்கிட்ட நல்ல விதமா பேசும் பொழுது அவர் என்ன செய்வாரு, மகிழ்ச்சி அடைவாரு, சந்தோஷப்படுவாரு. நீங்க பேசுறத பார்த்து நல்ல விதமா ஒருத்தர் சொல்லும் பொழுது மகிழ்ச்சி அடைவாங்கல்ல, அப்படி மகிழ்ச்சி அடையும் பொழுது அவர் சிரிக்கிறார்ல, மகிழ்ச்சி அடைகிறார்ல, அதுவும் ஒரு தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. நீங்க பேசுறதுனால, நல்ல விதமா பேசுறதுனால உங்களுக்கும் சதக்காவுடைய நன்மை இருக்குது. அதை
கேட்ட ஒரு மகிழ்ச்சி அடைகிறதுனால அவருக்கும் அந்த சதக்காவினுடைய நன்மை இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய முறையில நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இதை நம்ம உள்ளத்துல ஆழப்பதிய வைக்கணும். சரி, இந்த நல்ல பேச்சு ஒரு மனிதர்கிட்ட இல்லை அப்படின்னா என்னென்ன விளைவுகள் சந்திக்க நேரிடும், என்னென்ன வாழ்க்கையில விளைவுகள் நடக்கும் சொல்லுங்களேன். ஒருத்தர் நல்ல விதமா ஒருத்தர் பேசல, குடும்பத்திலேயா இருக்கட்டும், நண்பர்கள்ட்டயா இருக்கட்டும், உறவினர்கள்ட்டயா இருக்கட்டும், நல்ல விதமா பேசலன்னா அவனுக்கு என்ன விளைவு வரும்? அதாவது அடிப்படை என்னன்னா சண்டை, வெறுப்பு, பகை ஏற்படுறது. இதுதான். இப்போ ஒரு கணவன் மனைவி அந்த உறவை நீங்க எடுத்துக்கோங்களேன். இப்போ கணவன் அமைதியா இருக்கிறார், மனைவி ஒரு வார்த்தையை விடுறாங்க. இப்ப கணவர் என்ன செய்வாரு? ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய அவங்க ஸ்லாங்கே வேற மாதிரி இருக்கும். இந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை நடக்குதுன்னா அந்த ஸ்லாங்கே வேற மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணே இப்படி பேசுறான்னா பையனா இருக்கட்டும் நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு வார்த்தையெல்லாம் விடுவாங்க. இதுவே ஒரு மனைவி அமைதியா இருக்கிறாங்க, ஒரு கணவன் ஏதாவது ஒரு வார்த்தைய சும்மா விளையாட்டு போக்கலையோ இல்ல சண்டையிலையோ, கணவன் மனைவி ஒரு நாளைக்கு சண்டை ஏற்படத்தான் செய்யும், சண்டை வராமலா இருக்காது. அப்ப அந்த தருணத்துல சின்ன சின்ன சண்டைகள் வரும் பொழுது கணவனாக இருக்கக்கூடியவர் ஒரு வார்த்தையை அந்த இடத்துல கடுமையா பயன்படுத்திட்டாருன்னா அது மிகப்பெரிய ஒரு வலி அவங்களுக்கு ஏற்படுத்தும், மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி என்ன செய்வாங்க? நான் எங்க அம்மாவுடைய வீட்டுக்கே போறேன் அப்படின்ட்டு போவாங்க. இன்னும் உச்சகட்டமா சொல்ல போனா குலா கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படும். ஏன்னா ஒரு வார்த்தையினுடைய தாக்கம் அந்த அளவுக்கு உள்ளத்தை பாதிக்கும். உதாரணமா சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு பெண் பேட்டி கொடுக்கறாங்க. என்ன பேட்டி கொடுக்கறாங்கன்னா, சாலையில அவங்க பைக்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க. பைக் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது ஏதோ 2 இளைஞர்கள் அந்த பெண்களை கடந்து செல்லும் பொழுது தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. அப்ப அந்த பெண்ணு சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு நான் மன கஷ்டத்தை அனுபவிச்சது கிடையாது. ஒரு சாதாரண வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு அவங்க அந்த பெண்ணு சொல்லக்கூடிய ஸ்பீச் எப்படி இருக்குதுன்னா, என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு மன கஷ்டத்தை நான் அனுபவிச்சதே கிடையாது அப்படின்னு. அப்ப சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை இருக்குது இல்ல, அது ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த அந்த சூழலையும் அப்படி மாற்றி அமைச்சிரும். ஒரு வார்த்தை வாழ்க்கையே மாற்றி அமைச்சிரும் அப்படிங்கிறத நாம புரியணும். அல்லாஹ்வுடைய அதுதான் சொன்னாங்க, நீங்க நல்ல விதமா பேசுங்க, நல்ல விதமா பேசுனால உங்களுக்கு நன்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டினாங்க. இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னா, நாமெல்லாம் இளமை பருவத்தை, நீங்கெல்லாம் இளமை பருவத்தை கடந்து தான் வந்திருப்பீங்க. நட்பு வட்டாரங்கள்லாம் இருக்கும் உங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது நண்பர்களுக்கு மத்தியில சண்டை ஏற்படுது இல்ல, எப்படி ஏற்படும்? நண்பர்களுக்கு மத்தியில குழப்பம், சண்டை, வெறுப்பதெல்லாம் ஏற்படுது இல்ல, எப்படி ஏற்படுது? ஒரு நண்பருக்கு மத்தியில பேச்சினாலதான் அடிச்சுக்கிட்டு விழுவாங்க. அடிச்சுட்டு நல்ல சண்டை போடுவாங்க, சண்டை போட்டுட்டு விழுவாங்க, அப்ப கூட பேசிடுவாங்க, அடிச்சுட்டு விழுந்தா கூட பேசிடுவாங்க. ஆனா அந்த நண்பர்களுக்கு மத்தியில ஏதாவது ஒரு வார்த்தை தவறா பரிமாறிட்டாங்க அப்படின்னீங்களே, அது அவங்களால பொறுத்துக்க முடியாது. என்ன இவன் என்ன பத்தி இந்த வார்த்தையை சொல்லிட்டான அப்படின்னு அவனுக்கு பின்னாடி ஒரு 4 பேர் போவாங்க, இவனுக்கு பின்னாடி 4 பேர் போவாங்க. 2 பேருக்கு இடையில சண்டை முத்தும். அப்படியே அவர்களுக்கு மத்தியில பிரிவு ஏற்பட்டுரும். எவ்வளவுதான் உயிர் தோழராக இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்தாலுமே கூட ஒரு வார்த்தையினால் அவருடைய நட்புங்கிறது பிரியக்கூடிய நிலை. இதெல்லாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வு தான், நம்மெல்லாம் பார்க்கக்கூடிய, நாம அனுபவித்த ஒரு நிகழ்வு தான் எல்லாமே. அப்படி வார்த்தையினால மிகப்பெரிய அந்த நட்பு வட்டாரமே பிரியக்கூடிய நிலையெல்லாம் நாம பார்க்கிறோம். இதெல்லாம் விட மேலாக பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு உள்ளத்துல கவனமா ஆள வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நீங்கள் பேசக்கூடிய முறை, பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசுறோம் அப்படிங்கிற அந்த முறையில பெற்றோர்கள் இன்னும் மிக கவனமா இருக்கணும். அதாவது எக்ஸாமுடைய அந்த டைம் இருக்குது இல்ல, அந்த நேரத்துல அவருடைய ரிசல்ட் வருவதற்கு முன்னால இன்னொரு ரிசல்ட் வரும். என்ன ரிசல்ட்னா, பிள்ளைகள் தற்கொலை, இவங்க இந்த இடத்துல இவங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க, இந்த இடத்துல இவங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ்ல நம்ம பார்க்க முடியுது. ஏன் தற்கொலை பண்றாங்க? தற்கொலை பண்றதுக்கு காரணம் என்ன?
அவங்க வந்து எக்ஸாம்ல மார்க் கம்மியாயிருவாங்களா, இல்ல ஸ்கூல்ல கேவலம் நினைப்பாங்க? அப்படியா? அப்படிலாம் கிடையாது. ஸ்கூலா இருந்தனா கொஞ்சம் படிக்க தெரியறவன் இருப்பான், படிக்க தெரியாத அடிமட்டமா இருக்கிற ஒண்ணுமே தெரியாதவங்க எல்லாம் இருக்கதான் செய்வாங்க. ஸ்கூல்ல அவங்களுக்கு கேவலம் கிடையாது. அவங்களை சுற்றி பழகக்கூடிய நட்பு வட்டாரத்துல அவங்களுக்கு கேவலம் கிடையாது. இருந்தாலும் ஏன் தற்கொலை செய்யறாங்க அப்படின்னா, பெற்றோர்களுடைய அழுத்தம், அவங்க பயன்படுத்திய அவருடைய உள்ளத்தை காயப்படுத்திய வார்த்தைகள். எல்லாருக்குமே ஒரே மாதிரி படிப்பு வந்துடாது. அல்லாஹ் வந்து சிலருக்கு கல்வி ஞானத்தை உயர்த்தி கொடுத்திருப்பான், சிலருக்கு குறைவா கொடுத்திருப்பான். அப்போ அவங்க முயற்சி எடுத்தாலுமே, எவ்வளவு முயற்சி எடுத்தாலுமே அவ்வளவுதான் ஒரு படிப்பு. அதுக்கு தகுந்தவாறு பெற்றோர்கள் போகணும். ஆனா என்ன செய்வாங்கன்னா, 2 பேரை வச்சு நம்ம படிக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க. அப்போ பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அவங்களும் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, நானும் அதே ஸ்கூலுக்கு தான் அவனை அனுப்புறேன். அவங்க எவ்வளவு ஃபீஸ் கட்டுறாங்களோ அதைத்தான் நானும் கட்டுறேன். அவங்க என்னென்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ அதை தான் நானும் கொடுக்குறேன். உன்னை எக்ஸ்ட்ரா டியூஷன் வேற படிக்க வைக்கிறேன். அதனால அவன் மார்க் எடுக்கிறான், நீ நான் மார்க் எடுக்கிறது கிடையாது, நீ படிக்க போறியா வேற எதுக்கையும் போறியா? இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது பிள்ளைகளுடைய மனசை மிக பெரிய அளவுல அது பாதிக்கும். நாம என்னத்துக்கு நம்ம பெற்றோர்களா இருக்கோம், என்ன எதுக்காக செய்யறாங்க? பிள்ளை நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. ஆனால் சொல்லக்கூடிய அந்த முறைகளில் சில வார்த்தை மாற்றங்களின் மூலியமாக அவருடைய வாழ்க்கையே இழக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். தற்கொலை செஞ்சிடறாங்க, அதுக்கப்புறம் எங்க போய் அழுகிறது, யார்கிட்ட போய் சொல்றது? இத்தகைய நிகழ்வு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது சில வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தையை தான் நம்ம சரியான முறையில பயன்படுத்தணும். அப்படி சரியான முறையில நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நன்மைகள் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இது வார்த்தைகளை தவறான பயன்படுத்தினால ஏற்படும் விளைவுகள். இதுவே நல்ல முறையில் நம்ம பேசினா, நல்ல முறையில் ஒருத்தர்கிட்ட பேசினா அதனால என்ன நமக்கு பலன் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருத்தனுக்கு படிப்பு வரல, நாம் என்ன செய்யறோம்? அவன்கிட்ட போய் ஆறுதல் படுத்துறோம். இந்த முறை மார்க் கம்மியாயிருச்சா, சரி அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், அல்லாஹ்ட்ட உதவி தேடு, முயற்சி எடு. உன்னுடைய கடமை முயற்சி எடுக்கிறதா, அல்லாஹ் அதுக்கு தகுந்தவாறு கூலியை கொடுப்பான். நீ எவ்வளவு மார்க் எடுக்கணும்னு இறைவன் நாடி இருக்கிறா, நீ உன்னுடைய கடமை முயற்சி தாமா, நீ முயற்சி எடுத்துரு இப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லும் பொழுது, சரி இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க நம்மள, எவ்வளவு ஆறுதலா பேசுறாங்க, எவ்வளவு மனசு மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி, சந்தோஷமா இருக்கிற மாதிரி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு ஒரு ஊன்றுகோலா இருக்கும். அதுவே அடுத்தடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நம்ம நல்லா மக்கள் இருக்கும் பொழுது, ஒரு பெற்றோர் இப்படி இருந்தாங்கன்னா, என்னுடைய தாய் இவ்வளவு அழகான முறையில சொல்லிட்டாங்களே, அவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்கள மகிழ்ச்சியப்படுத்தணும், அடுத்த முறை நல்லா படிச்சு மார்க் எடுக்கணும், அவங்கள்ட்ட நல்ல மதிப்பெண்ணோட போய் நிக்கணும் அப்படின்னு நீங்க நல்ல முறையில பேசுறதுனால அவர்களுக்கு அது ஒரு ஊன்றுகோலா இருக்கும். வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கான ஒரு படியாகவும் பாதையாகவும் இருக்கும். அப்படிங்கிறத மனசுல வச்சு நல்ல முறையில பேசுறதுனால இவ்வளவு நன்மைகள் நமக்கு இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்படி நாம நல்ல முறையில பேசல, நமக்கு பேச வரல, நான் இப்படித்தான் பேசுவேன், நான் சிடுசிடுன்னு தான் பேசுவேன், என் வாயில இருந்து நல்ல வார்த்தைகள் வர்றதை விட இந்த மாதிரி மோசமான வார்த்தைகள் தான் வரும், யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது அப்படின்னு ஒரு மனிதன் சொல்றா அப்படின்னா நீங்க பேசாதீங்க, யார்ட்டையும் பேசிடாதீங்க. இதை நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய புத்தகத்துல கிதாப்ல 6018வது செய்தியாகவும் 6136வது செய்தியாகவும், முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 47வது செய்தியாகவும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், ஒருத்தர் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றானா, மறுமையினால நம்பிக்கை கொண்டானா, அல்லாஹ் இருக்கிறான், மறுமையினால் ஒரு நாள் இருக்கிறது அப்படின்னு நம்பிக்கை கொண்டா அப்படின்னா ஃபல் யகுல் ஹைரன், அவர் பேசினால் நல்ல விதமா பேசட்டும், அவன் நன்மை மட்டும் பேசட்டும். அப்படி பேச முடியல அப்படின்னா, எனக்கு நன்மையை தவிர பேச முடியல, என்னுடைய வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வருது, இல்ல மற்ற மக்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தை வருது அப்படின்னா அவில் யஸ்முத், அவன் வாய் மூடி இருக்கட்டும். ரசூலுல்லாஹ் தெளிவா அப்படியே சொல்றாங்க, பேசினா நல்லதை பேசு, அவில் யஸ்முத், இல்லை என்றால் மௌனமா இரு, பேசாத, வாயை மூடி இரு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரை நமக்கு தெளிவான முறையில சொல்லி காட்டாங்க. அப்ப இந்த நல்ல பேச்சினால நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. அந்த பேச்சு மாறுச்சு அப்படின்னா அதனால் நமக்கே ஏராளமான விளைவுகள் இருக்கிறது என்பதை நம்ம எல்லாரும் தெளிவுபடுத்துறாங்க. இன்னொன்னு மிக முக்கியமான விஷயம், இந்த பேச்சிலேயே கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், பலர் என்ன செய்வோம்னா வார்த்தைகளை டக்குன்னு விட்டுருவோம்.
விட்டுட்டு ஐயோ தெரியாமல் விட்டுட்டோமே, அதாவது ஒரு சபையில் இருக்கும்போது வார்த்தையை விட்டுட்டு மக்களுடைய அந்த மனசுல கஷ்டப்பட்டுரும், முகம்லாம் மாறின பிறகு நீங்க ஒன்றும் நினைச்சுக்காதீங்க பாய், தெரியாமல் விட்டுட்டேன், தெரியாமல் வந்துருச்சு, ஒன்றும் நினைச்சுக்காதீங்க இப்படி சொல்லுவோம்ல. பெரும்பான்மையா இது நம்ம வழக்கத்தில் இருக்கிறதா. இதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க தடுத்துக்கோங்க, இந்த மாதிரி கூட நீங்க சொல்றதை விட்டு விலகிக்கோங்க, இதுவே நாளை மறுமையில் உங்களை நரகத்துக்கு கொண்டு சேர்த்துரும் அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இந்த மாதிரி நம்ம டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தையை விடுறது நம்மை நாளை மறுமையில நரகத்துல கொண்டு சேர்த்து விடும் என்று சொல்லும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்யறாங்க. இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய புத்தகத்துல 6678வது செய்தியாகவும், முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 2988வது செய்தியாகவும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல் அப்த, ஒரு அடியான், அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கக்கூடியவன், ல யத்தகல்லமு பி கலிமாத்தி மின் ரிதுவானில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது தெரியாம நம்முடைய நாவு ஸ்லிப் ஆகி கவனம் இல்லாம சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, நம்ம பேசி வார்த்தை தவறுதுன்னா கவனம் இல்லாம தான் சொல்றோம். அந்த கவனம் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைங்கிறது சில நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், ஒருத்த தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறான், ஒருத்த வாயிலிருந்து வந்தாலே அசிங்கமான வார்த்தை தான், தவறான வார்த்தை தான், இதை தவிர ஒரு வார்த்தையே வராது. தெரியாம அவனுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை வந்துருச்சுன்னா, தப்பா பேசுறவனுடைய நாவில இருந்து தெரியாம நல்ல வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா, எர்ஃபவுல்லாஹு பிஹா தரஜாத்து, அந்த வார்த்தை அவனை ஒரு உயர்ந்த தரஜாவுக்கு, ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். தப்பா பேசினவன் நல்லதை பேசினா இத்தகைய நிலை. இதுவே இன்னொரு அடியாரை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, இன்னல் அப்தல யத்தகல்லமு பி கலிமாத்தி மின் சக்தில்லா, அதே போன்று கவனக்குறைவுனால ஒருத்தர் நல்லதே பேசிக்கிட்டே இருக்கிறான், நல்லதை பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு கவனக்குறைவுனால ஒரு வார்த்தையை தவறாக பயன்படுத்திட்டான் அப்படின்னா, யஹூதி பிஹா ஃபீ ஜஹன்னம், அதுவே அவனை நாளை மறுமையிலே நரகத்தினுடைய அந்த பாதையை வழிகாண்பித்து கொடுத்து விடும், நரகத்துக்கு கொண்டு சேர்த்துரும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதை ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, நீங்க கவனக்குறைவுல கூட ஒரு வார்த்தையை தப்பா பயன்படுத்திடாதீங்க, அது இவ்வளவு பெரிய விளைவை கொண்டு உங்களை சேர்த்துரும், உங்களுக்கு தந்துரும் அப்படிங்கிறத எச்சரிக்கை செய்யும் வண்ணமாக நீங்க கவனக்குறைவுல கூட நல்ல வார்த்தையை பேசுங்க, அதுக்காக முயற்சி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு தூண்டுதலாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே போலத்தான் இறைவன் தன்னுடைய திருமறையில இந்த ஹதீஸை வலுப்படுத்தும் வண்ணமாக 2வது அத்தியாயம் 83வது வசனத்தில் பேசுகின்றான், வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, நீங்க மக்கள்கிட்ட பேசும் பொழுது எப்படி பேசுறீங்க, நல்ல முறையிலே பேசுங்க, அதை தாண்டி பேசாதீங்க. யார் பேசுறீங்களோ கட்டளையா எடுக்கிறான், வகூலு, நீங்கள் கூறுங்கள், லின்னாஸி ஹுஸ்னா, மக்கள்கிட்ட நல்ல விதத்திலே பேசுங்க, இதை தாண்டி நீங்க தீய வழியிலையோ தீய வார்த்தைகளையோ கெட்ட வார்த்தைகளையோ பேசாதீங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இதெல்லாம் நம்ம உணர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க, எப்படி ஒரு மனிதன் நல்ல விதத்தில் பேசினால் அவனுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்களோ, அத்தகைய சிறப்பை பெற்று நாளை மறுமையில சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுப்பானாக. கேள்வி கேட்போமா? சரி, என்னன்னா இன்னைக்கு நாம ஒரு 3 ஹதீஸும் ஒரு வசனமும் பார்த்துருந்தோம். இந்த நான் நல்ல விதமா பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 ஹதீஸும் ஒரு வசனமும் பார்த்துருந்தோம், இறுதியா வசனம் பார்த்துருந்தோம். அதுல ஏதாவது ஒரு 2 ஹதீஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்ட அந்த 2 ஹதீஸ் ஏதாவது சொல்லுங்களேன். என்னது அது ஹதீஸ் நீங்க விளங்கினது, அது என்ன கருத்து அப்படிங்கிறத நம்பர் கூட நமக்கு அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹதீஸ் அதனுடைய கருத்து நம்ம விளங்கியிருக்கோமா என்ன இப்ப முக்கியமே. இவரு இன்னொன்னு சரியான பதில் உங்களுக்கு பரிசை கொடுத்துருவாங்க. இது எதுக்குன்னா இந்த கேள்வியை கேட்டோம்னா, இப்போ நாம் பல சபைகளை கலந்துக்கிடுவோம்.
அப்போது யாராவது இந்த மாதிரி வார்த்தைகள் தவறான முறையில் சொல்லும் பொழுது அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் வந்து நமக்கு துணையாக இருந்து நீங்களே நம்ம பேச்சை தாண்டி ஹதீஸை முன் வைக்கும் பொழுது அவங்க மறுக்க முடியாது. ஹதீஸை முன் வச்சு இப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க, அதுக்கான விளைவுகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான், ஹதீஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கேள்வி வந்து நம்ம கேட்டுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இன்னும் மேல் அதிகமான செய்திகளை தெரிந்து கொண்டு மக்களை சீர்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் ஏற்படுத்தி கொடுப்பானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா